إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மூமின்களாக வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே ஏராளமான நன்மையான காரியங்கள் அமல்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அமல்களிலேயே மிக சிறந்த அமலாக இருக்கக்கூடியது ஸலாத், தொழுகை. இந்த தொழுகையுடைய விஷயத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் கவனக்குறைவாக இல்லாமல் நம்முடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற காலம் வரைக்கும் இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அன்பை அவனுடைய கருணையை பெறக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். ஏனென்றால் அமல்களிலேயே மிக பிரதானமான அமலாக இந்த தொழுகை இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாத்துடைய தூண்களில் மிக முக்கியமான தூண் இந்த தொழுகை. நபிகளார் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலல் ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இது முதல். வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்று நம்பிக்கை கொள்வது, உறுதியாக சொல்வது இஸ்லாத்துடைய அடிப்படை தூண்களில் பிரதான தூண். இரண்டாவது ஈகாமத்தி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது.
அப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்துடைய தூண்களில் பிரதான தூணாக இருப்பது தொழுகை. அது மட்டுமில்லாமல் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களிடத்திலே முதலாக விசாரணை செய்வதும் இந்த தொழுகையை பற்றி தான். நீ தொழுதியா? ஐங்கால தொழுகையை நான் உனக்கு கடமையாக்கியிருக்கின்றேனே, இந்த தொழுகையில் நீ எப்படி இருந்தாய், எப்படி செயல்பட்டாய் என்று முதல் விசாரணை இந்த தொழுகையை பற்றி தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தொழுகையுடைய விஷயத்திலே நம்முடைய நிலை என்ன? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? முஸ்லிம்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த தொழுகையுடைய விஷயத்திலே பல்வேறு விதத்தில் இருப்பார்கள். வருடத்தில் 2 பெருநாட்கள் மட்டும் தொழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். வாரத்தில் ஜும்மாவுடைய தொழுகையை மட்டும் தொழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நினைத்த நேரம் கிடைக்கும் பொழுது தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அறகுறையாக தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பாதி தொழுது பாதி தொழாமல் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். சில மக்கள் முழுமையாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தொழாதவர்கள், இந்த தொழுகையுடைய சாயலே இல்லாதவர்கள் அல்லது அரைகுறையாக தொழக்கூடியவர்கள் இனிமேலாவது இந்த தொழுகையுடைய விஷயத்தில் மிக தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தொழக்கூடிய மக்கள் 5 நேரம் நாங்கள் தொழுகிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த தொழுகையை நம்முடைய உயிர் பிரிகின்ற வரைக்கும், சாகின்ற வரைக்கும் தொழுகையை தோழமையாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி கட்டத்தில் மரணிப்பதற்கு முன்னால் மக்களிடத்தில் வந்து சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? மக்களே, தொழுகையுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள். சல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் கூட இந்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்தது இந்த சலாத்தை பற்றி தான், தொழுகையை பற்றி தான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகையுடைய விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தொழுகையாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட சில நேரங்களில் ஃபஜ்ருடைய தொழுகையிலே, சுபுஹுடைய தொழுகையிலே கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். நம்முடைய ஊர்களில் ஏராளமான பள்ளிவாசல் இருக்கிறது. மற்ற நேர தொழுகைகளில் கூட்டம் வருவதை விட ஃபஜ்ருடைய தொழுகையிலே சில நேரங்களில் கூட்டம் குறைவாக இருக்கிறது. அதிலே இளைஞர்களை பார்க்க முடியவில்லை, அதிலே சிறியவர்களை பார்க்க முடியவில்லை, அதிலே பல பேரை பார்க்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, குறிப்பாக தொழுகையிலேயே பிரதானமான மிக முக்கியமான மார்க்கம் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய, வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு தொழுகை என்பது ஃபஜ்ருடைய தொழுகை. இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்நாளில் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகிறேனா அல்லது பொடுபோக்கா இருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து தன்னைத்தானே கேள்வி கேட்டு இதிலே நம்மை சரிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த ஒரு அசால்ட் தன்மை? சுபுவுடைய தொழுகையிலே ஏன் பொடுபோக்கு தன்மை? இந்த சுபுவுடைய தாத்பரியத்தை, இந்த சுபுவுடைய நன்மைகளை நாம் அறியாத காரணத்தினாலா அல்லது அறிந்திருந்தும் அதிலே கவனக்குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலா என்று தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் சுபுவுடைய தொழுகையுடைய நன்மைகளை, அது தொழுகை இல்லை என்றால், அந்த தொழுகையில் நாம் பொடுபோக்காக இருந்தோம் என்று சொன்னால் அதனால் எப்படிப்பட்ட விளைவுகள் வரும் என்ற செய்தியை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் நாம் தெளிவாக நடந்து கொள்வோம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுடைய தாத்பரியம், அதனுடைய வெயிட் தெரிஞ்சிச்சா வைங்களேன், ரொம்ப கவனமாக இருப்போம். உண்மைதானே? ஒரு பொருளுடைய மதிப்பு தெரிந்தது என்று சொன்னால் அந்த பொருளை கையாளக்கூடிய விதத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். புரிந்து கொள்வதாக இருந்தால் காசு பணத்தை எடுத்துக்குங்க.
காசு பணத்துடைய விஷயத்துல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறோம், அதை தொலைச்சிட மாட்டோம், அதை கவனமா இருப்போம். 6000 ரூபாய் தரா என்று சொன்னா முதல் ஆளா போய் நிக்கிறோம். 2000 ரூபாய் அரசாங்கம் தரான் என்று சொன்னால் முதல் ஆளாக போய் நிக்கிறோம். 1000 ரூபாய் அரசாங்கத்தில் தருகிறார் என்று சொன்னால் முதல் ஆளாக போய் நிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அதோடைய மதிப்பு நமக்கு தெரியும். 1000 ரூபாய் இருந்தால், 2000 ரூபாய் இருந்தால், ஒரு 6000 ரூபாய் இருந்தால் ஒரு மாச செலவை ஓட்டலாமே. பெரிய காசுலோ மதிப்பு தெரியறதுனாலே கவனமா இருக்கிறோமா இல்லையா? அது மாதிரி தான் அன்புக்குரியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையுடைய நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருப்போம். அதனால் இது தொழுலனா என்ன விளைவு நடக்கும், இது தொழுதால் ஃபஜ்ருடைய தொழுகையில் நாம் கவனமா இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை இந்த ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசல்ல சுபூஹ் தொழுகையை நிறைவேற்றாங்க. கவனமா கேட்கணும். சுபூஹ் தொழுகையை நிறைவேற்றாங்க. அவங்க சுபூஹ் தொழுகையை நிறைவேற்றி விட்டு மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இன்னார் ஃபஜ்ரில வந்து கலந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. குறிப்பிட்டு ஒரு சிலரை கேட்கிறாங்க. மக்கள் சொல்றாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ் வரல அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொருவரை பத்தி கேட்கிறாங்க, இன்னார் தொழுகைக்கு வந்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஃபஜ்ருடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுகிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்ன அஸ்கல ஸலவாத்தி அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷாஇ வல் ஃபஜ்ர், அதாவது நய வஞ்சகர்களுக்கு இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் ரொம்ப பாரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சுபுஹ் நமக்கு கஷ்டமா இருக்கா, இஷா நமக்கு கஷ்டமா இருக்கா, உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, இதனுடைய நன்மையை மக்கள் அறிவார்களானால், இஷாவுடைய தொழுகையுடைய நன்மையையும் ஃபஜ்ருடைய தொழுகையுடைய நன்மையையும் மக்கள் அறிவார்களானால் முட்டுக்கால்களால் தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏராளமான அருள் புரிஞ்சிருக்கிறான். ஓ ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளேயே நாம் அருள் புரிஞ்சிருக்கிறோம். இயங்கக்கூடிய கைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான், நடக்கக்கூடிய கால்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான், பேசக்கூடிய வாயையும் நாக்கையும் உதட்டையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான், கேட்கக்கூடிய காதுகளை தந்திருக்கின்றான். இது இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? பேச முடியாதவர்கள், செவிதாழ்த்தி கேட்க முடியாதவர்கள், கைகள் இருந்தும் செயல்படாதவர்கள், கால்கள் ஊனமானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர்களை விட அல்லாஹ் நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறானே. இந்த காலை தந்த நன்றிக்காக, இந்த கைகளை தந்த நன்றிக்காக ஏன் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு மறுக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபுவுடைய நன்மையை மக்கள் அறிவார்களானால் முட்டுக்கால்களாவது தவழ்ந்தாவது வந்து பள்ளிவாசல்ல வந்து தொழுகை நிறைவேற்றுவாங்க சொல்றாங்களே. இந்த இடத்துல நாம சிந்தித்து பார்ப்பது கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி இந்த சுபுடைய முக்கியத்துவத்தை பாருங்களேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஃபஜ்ர் தொழுகையில கூட நபி தோழியர்கள் பங்கெடுப்பார்களாம். ஃபஜ்ர் தொழுகையில பள்ளிவாசலுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வோடு வந்து சேர்ந்து நிற்பார்கள். இருட்டா இருக்கும், யார் வந்தா யார் போனான்னு எங்களுக்கு தெரியாது. முக்காடுகளை போட்டுக்கொண்டு அந்த இருட்டிலேயே வந்து தொழுதுட்டு உடனே போயிடுவாங்க. எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றானா. அப்ப ஃபஜ்ருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால் தானே பெண்கள் கூட பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றிருக்கிறார்கள். அப்ப இதை நாம் விளங்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எவ்வளவு வெயிட் வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது அகிமி ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவில் இருள்கள் தொழும் வரையில் உள்ள தொழுகையையும் எல்லா தொழுகையும் சொல்லிட்டு அல்லாஹ் தனியா சொல்றான் ஃபஜ்ர் தொழுகையும். அல்லாஹ் தனித்து காட்டுறான். ஃபஜ்ர் தொழுகையில் குர்ஆனையும் நிலைநாட்டுவீராக. ஃபஜ்ர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு சாட்சி கூறப்படுவதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நாளை மறுமை நாள்ல தன்னந்தனியாக தான் நாம நிற்க வேண்டியிருக்கும். யாரு வந்து உதவ முடியாது. வக்கீல கூட்டு வந்து வாதாட முடியுமா? தாய் தந்தையை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்க முடியுமா?
நண்பர்களை கூப்பிட்டு உதவி கேட்க முடியுமா? யாரும் யாருக்கும் உதவ முடியாது. அந்த நாளில் தனியாகத்தான் நிற்கணும். நாம செய்த அமல்கள் தான் நமக்கு சாட்சி சொல்லும். அதுல ரசூல் அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்ர் தொழுகையில் நீங்கள் ஓதுகிறீர்களே குர்ஆனுடைய வசனம், அது உங்களுக்கு சாட்சி பகரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றானா. இந்த ஒரு பாக்கியத்தை நம்மில் எத்தனை பேர் துளைத்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, குறிப்பாக பெண்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையில கவனமா இருக்கணும். கதிரவன் தான் கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே உடல் குளித்து உழவு செய்து சுபூஹ் தொழுவாள் என்று ஒரு பாட்டை கேட்கிறோம். இந்த பாட்டா இருந்துட்டுமா? செயல்ல கொண்டு வரணுமே. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். மாறாக அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய செயல்பாடுகளை. நீங்க தொழுகிறீங்களா, நீங்க அமல்கள் செய்கிறீர்களா, உங்களுடைய உள்ள எப்படி இருக்குது, இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். இன்றைக்கு நாம் ஃபஜ்ர் தொழுகையை நிலைநாட்டினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் தான் சிறப்புக்குரியவர்கள். இந்த அளவுக்கு கேட்டீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஃபஜ்ருடைய நேரத்தில் முன் சுன்னத்திற்கா இல்லையா, ஒரு 2 ரக்காத்து முன் சுன்னத்தி, அது எவ்வளவு சிறப்புன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ரக்காத்துல் ஃபஜ்ரி ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ரில நீங்க தொழக்கூடிய அந்த முன் சுன்னத் 2 ரக்காத்துகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விடவும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நீங்க 2 ரக்காத் தொழுதா வைங்களேன், நீங்க தான் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். நாம கோடீஸ்வரன் யாரையெல்லாம் சொல்லுவோம்? யார் இடத்துல காசு பணம் இருக்குதோ, யார் இடத்துல நிறைய பொருளாதாரம் இருக்குதோ அவர் தான் உலகத்திலே மிக டாப் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கத்தின் அடிப்படையில் மார்க்கம் சொல்கிறது, ஃபஜ்ருடைய அந்த 2 ரக்காத் முன் சுன்னத் நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட சிறந்ததாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மன் ஸல்ல ஸலாத்தல் சுப்ஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுது விட்டாரோ அவர் அந்த நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, இந்த நாள்ல அல்லாஹ் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறான். யாருக்கு? யார் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதாரோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பொறுப்பை நீங்கள் உடைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பை நீங்கள் உடைத்து விடாதீர்கள். எவ்வளவு காலம் நம்ம உடைச்சிருப்போம், எவ்வளவு நாள் உடைச்சிருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தன் பொறுப்பில் உள்ள ஒரு விஷயத்தை குறித்து நாளை மறுமையில் கேள்வி கேட்கிற மாதிரி நீங்க வச்சிடாதீங்க. அல்லாஹ் தன் பொறுப்புக்குட்பட்ட விஷயம் குறித்து கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் எடுத்துருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் கணக்கெடுத்து அதுல தவற விட்டவர்களை முகம் குப்புற நரகத்தில் தள்ளி விடுவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுபூஹ் தொழுகை அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு நாள் உடைச்சிருப்போம், லிஸ்ட் எடுத்து நமக்கு மறந்துடும். ஆனா அல்லாஹ் லிஸ்ட போட்டுருவான், இத்தனை நாள் இவ்வளவு காலம் நீ ஃபஜ்ர்லடி தொழுவல, அல்லாஹ் எடுத்துருவானுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குட்பட்ட விஷயம் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு நாம் தூங்கி கழிக்கிறோமே. நபிகளார் சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, ஒரு மனிதரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இவர் ஃபஜ்ருக்கே வரமாட்டிருக்கிறாரு, இவரு ஃபஜ்ருக்கே வரமாட்டிருக்கிறாரு, தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுடைய கடுமையான ஒரு எச்சரிக்கை என்ன? யார் ஃபஜ்ர் தொழுவாமல் தூங்கி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். மோசமான ஒரு நிழலோ. அன்புக்குரியவர்களே, ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? ஃபஜ்ர் தொழுவலன்னு சொன்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்பு கிடைக்காது, ஷைத்தானுடைய பிடிப்புல இருப்போம் என்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் எவ்வளவு பெரிய நன்மை பாருங்களேன். ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல் வந்து தனியா வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. மஹ்ரிப் தொழுதுட்டாங்க,
தொழுதுட்டு பள்ளிவாசல வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. இஷாக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்ப அங்க ஒரு நபி தோழர் இருக்கிறார், அவர் கிளம்ப இருக்கிறார். அப்ப அவரை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவர் சொந்தக்காரர் தான், என் புதல்வரின் மகனே, நீ இஷாவை தொழுதுட்டு போயிடு. இஷா தொழுதா என்ன நன்மை தெரியுமா? பாதி இரவு நின்று வணங்கினா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்றாங்க, அதே மாதிரி ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் முழு இரவு நின்று வணங்கினா என்ன கூலியோ அந்த கூலியை அல்லாஹ் தருவான். அதனால் நீ இந்த தொழுகையுடைய விஷயத்தில் ஃபஜ்ரு இஷாவுடைய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய 2 ரக்காத்து தாங்க. ஃபஜ்ரில் 2 ரக்காத்து நம்ம தொழுதோம்னு சொன்னா ஒரு நைட்டு முழுவதும் நின்று வணங்கினா என்ன கூலியோ அந்த கூலியை அல்லாஹ் தருவான். நம்மளால அப்படி நின்று வணங்க முடியுமா? ஒரு இரவு முழுவதும் நிற்க முடியாது, அப்படிதானே? அது ஏன் நிற்க முடியாது சொன்னா, ரமலான்ல நம்ம தொழுகிறோமே ஒரு 8 ரக்காத்து, அதுவே நம்மளால முடியலையே. ஆலிம்சா பெரிய சூறா ஓதுறாரு, பெரிய சூறா ஓதும்போது என்ன செய்வோம்? பின்னாடி போர்ப்படை வீரர்கள் மாதிரி உட்கார்ந்து இருப்போம். அப்படி முடிக்கிற மாதிரி வருவாரு, அப்பதான் வந்து ஜாயின் பண்றது. ஏன்னு கேட்டா நம்மளால முடியல, காலையில் தப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்க வழிபாடுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, என்னால முடியல அதனால நிக்கல, அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். ஆனா நம்மளால முடியலையே, ஒரு நாள் முழுவதும் நின்று வணங்க முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் ஒரு இரவு முழுவதும் நின்று வணங்கினா என்ன கூலியோ அந்த கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய உறவினருக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அன்புக்குரியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையுடைய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் இருக்கணும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுல நாம கோட்டை விட்ட வைங்களேன், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கும் கேடுங்கிறான். தொழுகையாளிகளுக்கு ஏன் கேடு? தொழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தானே கொடுக்கணும், அல்லாஹ் பரிசை தானே கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் மாஊன்ல, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கும் கேடு. ஏன் தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில் பாராமுகமாக இருக்கிறார்கள், அலட்சியமாக இருக்கிறார்கள், கவனக்குறைவாக இருக்கிறார்கள். நினைச்சா தொழுவது, நினைச்சா தொழுவாம இருக்கிறது. இது என்ன? இந்த அறகுறையை அல்லாஹ் விரும்பல. நாமளே விரும்புவோமா? ஒரு விஷயத்துல ஒருத்தர் அறகுறையா இருந்தா, என்னப்பா அறகுறையா இருக்கிறா அப்படின்னு நம்ம கேட்போம். அறகுறை தொழுகை அல்லாஹ் விரும்பல. நாம் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்றால் முழுமையாக 5 நேர தொழுகைகளையும் ஜமாத்தோடு பேணக்கூடிய மக்களா இருக்கணும். அதுவும் குறிப்பா ஃபஜ்ருடைய தொழுகையில் நாம் கவனத்தோடு பொடுபோக்கு இல்லாமல் ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மிகப்பெரிய ஒரு கூலிகளுக்கு சொந்தக்காரர்களாகவும் இதை நாம் உணர்ந்து இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பேணக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய போதுமானவன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக என் முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அந்த தொழுகை முடித்த பிறகு அந்த இடத்திலேயே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருப்பாங்க. பல செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள். அறியாமை கால அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த தவறுகளை பேசி இப்படிதான் நம்ம இருந்தோம் அப்படின்னு செய்வாங்க, அதெல்லாம் பற்றி பேசி சிரிச்சுக்குவாங்க. சில நேரங்களில் யாராவது நீங்கள் கனவு கண்டீங்கன்னா சொல்லுங்கன்னு கேட்பாங்க, அந்த கனவுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் ஒரு கனவு கண்டதாக மக்களுக்கு சொல்றாங்க. நபிமாருடைய கனவு எல்லாம் வஹி. அந்த வஹி செய்தியை ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல மக்களுக்கு சொல்லும் பொழுது, அதாவது மௌத்துக்கு பிறகு நாம் சந்திக்க இருக்கின்ற மன்னரை வாழ்க்கையில, கபருடைய வாழ்க்கையில, அந்த கபருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில வேதனைகளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்னை 2 பேர் அழைச்சிட்டு போனாங்க ஒரு இடத்துக்கு.
அந்த இடத்துல பல வகையான மனிதர்கள் பல வகையில வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிட்டு அந்த விளக்கத்தை சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, அவர் பக்கத்துல இன்னொருத்தர் நிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு சொன்னா, நிக்கிறவருடைய கையில ஒரு கல்லு ஒன்று இருக்கு, பெரிய கல்லு. அதை எடுத்து ஓங்கி அவருடைய மண்டையில போடுறார், படுத்திருக்கிறவருடைய தலையில போடுறார். போட்ட உடனேயே அந்த தலை அப்படியே நசுங்கி செதறது. அந்த கல்லு ஓட உடனே போட்டவர் என்ன பண்றாருன்னா அந்த கல்லை போய் ரெண்டாவது போய் எடுக்கிறார். எடுக்க போகும்பொழுது தலைனாவது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புது. திரும்பின உடனே ரெண்டாவது போடுறாரு. போட்ட உடனே தலை செதறது. இப்படி மாத்தி மாத்தி செஞ்சுட்டே இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் இதை பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட இந்த வேதனையை செய்யப்படக்கூடியவர் யார் என்று கேட்கும் பொழுது கூட்டிட்டு போன அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, இவர் வேற யாரும் கிடையாது. இவர் யார் தெரியுமா? உலகத்தில் வாழும் பொழுது குர்ஆனை கற்றார், குர்ஆனை ஓதினார், குர்ஆனை மனப்பாடம் பண்ணாரு, எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டாரு. ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தவில்லை. கடமையான தொழுகையை தொழுவாமல் உறங்கியவர்ங்கிறாங்க. இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவர், அவருக்குத்தான் இந்த தண்டனை. இது எங்க? மறுமையில இல்ல, கபருடைய வாழ்க்கையில. அதனால தாங்க துஆ செய்றோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு, கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி. யா அல்லாஹ், கபருடைய வேதனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கோருகிறேன். ஏன்? அந்த கபர்ல மோசமான வேதனைகள் இருக்கிறது. அந்த வேதனைகளை ஒன்றுதான் யார் குர்ஆனை கற்று அதை ஓதினாரு, ஆனா அதன் பிரகாரம் நடக்கல, கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னால் தொழாம உறங்கினா எதுல தான் உறங்குவோம்? எதுல மட்டும்தான்? ஃபஜ்ர் மட்டும்தான். சில நேரம் அசர் கூட இருக்கலாம், இது அடுத்த கிடதான் அசர்லையும் தூங்கிடுவோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்கன்னா, இந்த வேதனையை நாம் பெற வேண்டுமா? எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கணும். அன்புக்குரியவர்களை இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்க சொன்னா, ஒரு மனுஷன், அதாவது ஒரு மூமின் தூங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய பிடரியில சைத்தான் என்ன செய்வான் சொன்னா 3 முடிச்சுகளை போடுவான். சைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் தூங்கும் பொழுது அவனுடைய பிடரியில 3 முடிச்சை போட்டுருவான். அந்த 3 முடிச்சு எப்ப அவரும் அதை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அதாவது காலையில சுபுஹுடைய நேரத்தில் ஒருத்தன் எழும்புறான், சுபுலையே எழும்புறான். எழும்புற ஒண்ணு என்ன சொல்றான்னா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்ற துஆ ஓதுகிறார். இந்த துஆ ஓதுன உடனே ஷைத்தான் போட்ட அந்த முடிச்சில ஒரு முடிச்சு என்ன செஞ்சிடும்? அவிழ்ந்துரும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகைக்காக ஒளி செய்கிறார், சுபுவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒளி செய்கிறார். ஒளி செஞ்சு முடிச்ச உடனேயே ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சு அவிழ்ந்துரும். 3வது அந்த சுபுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார். அவர் நிறைவேற்ற உடனே ஷைத்தான் போற்ற 3 முடிச்சும் அவிழ்ந்து அந்த நாளை அவர் மன உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் மன அமைதியுடனும் அவர் அந்த நாளை கழிப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது இல்ல, சுபுகளை எழும்பல, ஒளி செய்யல, தொழுகை நிலைநாட்டணும் சொன்னா ஷைத்தான் அவரை ஆற்றிக்கொள்வான், ஷைத்தானுடைய பிடியில இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சோம்பேறிகளாக மன உளைச்சலோடு தான் அந்த நாளை அவன் கழிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இதுல என்ன விளங்குது? எப்ப படுத்தாலும் சைத்தான் போட்டுருவான். நீங்க சீக்கிரம் படுத்தாலும் சரி, லேட்டா படுத்தாலும் சரி, சைத்தான் போட்டுருவான். ஆனா நம்முடைய நிலை என்ன தெரியுமா? பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு லேட் நைட்டா தான் தூங்குறோம். 1 மணி 2 மணிக்கு தூங்குறோம். அதாவது ஸ்டேட்டஸ் அப்ப நேரத்தில் வைக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் எப்ப வைக்கிறது? இரவு நள்ளிரவு 2 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அப்ப 2 மணிக்கு நம்ம படுத்தோம் சொன்னா எப்படி எழும்ப முடியும்? ஃபஜ்ருக்கு எப்படி எழும்ப முடியும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது மாதிரி எழும்ப முடியாதவர்கள்ட்ட சைத்தான் வருவான். அலைக்க லைலுன் தவீல், எழும்புவாங்க, எழும்புறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னும் ரொம்ப நேரம் இருக்குடா ராஜா, நீ தூங்கி, இன்னும் பகல், இன்னும் இரவு நிறைய நேரம் இருக்குது, நீ தூங்க. என்ன செய்வான்? சைத்தான் தலைமாட்ட உட்காருவான். உட்கார்ந்து அலைக்க லைலுன் தவீல், இரவு நீண்ட நேரம் இருக்குதுன்னு சொல்லுவான். நாம என்ன செய்யறோம்? லேட்டா படுத்ததுனால, ஆமா அலாரம் வைப்போம், 1க்கு 10 அலாரம் வைப்போம்,
அடிக்கும். நம்ம லேட்டா படுத்தா எலும்பு முடியல அதை அணைச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம். தூங்குனா என்ன ஆகும்? விடிஞ்சிரும். சுபு போச்சா, முடிஞ்சிச்சா? அப்ப அந்த நாள் முழுவதும் ஷைத்தானுடைய ஒரு ஆட்கொள்ளக்கூடிய நிலையிலே உற்சாகம் இல்லாமல் சோம்பேறிகளாக அடையக்கூடிய ஒரு நிலைத்தான் சுபுவுடைய தொழுகை தொழாதவர்கள் அடைவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில் அனைவருமே தொழுகையாளிகளா இருக்கணும். பாப்பா, அம்மா, பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய சொந்தக்காரன், அண்ணன், தம்பி எல்லோருமே இந்த தொழுகை விஷயத்தில் கவனமாக நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம், அல்லாஹ்வுடைய பாசத்தை பெறலாம். முதல் விசாரணையா இருக்கக்கூடிய இந்த தொழுகையுடைய விஷயத்தில் ஜெயிக்கலாம். பின்னாடி கேட்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நாம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையில் நாம் கவனத்தோடு நடந்து ஜமாத்தோடு தொழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.